கைஸ், ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் மறுஜென்மம் எப்படி கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒருத்தர் செத்து போனதுக்கு அப்புறமா 2 யமதூதர்கள் வந்து அந்த ஆன்மாவை யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அங்கே மேலே யமதர்மராஜா அந்த ஆன்மா முன்னாடி உட்காந்து அந்த ஆன்மா செஞ்ச பாவ புண்ணியங்களை பார்த்து அந்த ஆன்மாவை எந்த உலகத்துக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணுவார். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வைகுண்ட லோகம். இந்த லோகத்தில் எந்த ஒரு தீங்கையுமே நினைக்காத ஒருத்தர், ஏன் ஒரு சின்ன எறும்பு கூட சாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைப்பார். இதுக்கப்புறமா தான் சொர்க்கலோகம். பூமியில நியாயம் தர்மம் பார்த்து வாழ்ந்தவங்க இந்த உலகத்துக்கு போவாங்க. இந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் பூமியில ஒரு மனுஷனா பிறப்பாங்க. 3வதா பித்ருலோகம். இந்த உலகத்துல ஆன்மாக்கள் செஞ்ச பாவங்களுக்கு அதுவே பரிகாரம் செஞ்சுக்கும். அதுக்கப்புறமா அந்த ஆன்மாக்கள் அவங்க முன்னோர்கள் கூட சேர்ந்து மறுபடியும் பூமியில ஒரு மனுஷனா பிறக்குது. 4வதா நரகலோகம். இந்த லோகத்துல பாவம் செஞ்சவங்க, மற்றவங்களை ஏமாத்தினவங்க, எப்பவுமே கெட்ட எண்ணத்திலே இருக்கிறவங்க, மிருகங்களை அச்சுறுத்தினவங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே இந்த உலகத்துக்கு தான் வருவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க செஞ்ச சின்ன தப்புகளுக்கும் தண்டனைகளை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் பூமியில உள்ள 84 லட்சம் ஜீவராசிகள்ல ஏதோ ஒரு உயிரினமா பிறப்பாங்க.